ஒவ்வொருவருக்கும் ஒரு மோல்டு என்று கூறுகிறீர்கள். அப்போது திருடன் திருடனாக மட்டும்தான் இருப்பானா? அவன் திருந்த வாய்ப்பில்லையா? அல்லாஹ்வின் நாட்டத்தால் அவன் பெரிய மோல்டுக்குள் வரமாட்டானா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோல்டு இருக்குன்னு நம்ம எதுக்காக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த கேப்பபிலிட்டி. உதாரணத்துக்கு மெமரி கார்டு கூட வச்சிங்களேன். 1 GB கார்டு இருக்கு, 10 GB கார்டு இருக்கு, 128 GB கார்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் அந்த 1 GB கார்டில் எத்தனை ஃபோட்டோ இமேஜஸ் அதில் நீங்கள் நுழைச்சாலும் அதில் நிற்க போகிறது என்னவோ 1 GB தான். புரியுதுங்களா? அப்போ அந்த 1 GBயில் நீங்கள் பயானி ஏற்ற போகிறீங்களா, சினிமா ஏற்ற போகிறீங்களாங்கிறது அது வேறு. நான் சொல்கிறது அந்த பிளைன் மெமரி கார்டு. மோல்டு அவ்வளோ கெப்பாசிட்டி அவ்வளோன்னு தான் நான் சொல்கிறேன். அவன் சூறா மனப்பாடம் பண்ணாலும் அவனுக்கு 5 தான் நிற்கும், பாட்டு மனப்பாடம் பண்ணாலும் 5 தான் நிற்கும். அப்போ அவன் எதை மனப்பாடம் பண்ண போகிறாங்கிறது அதை அவன் முடிவு பண்ணிக்கிறது. அப்போ நான் நல்லவனாவோ கெட்டவனாவோ அல்லாஹ் டீஃபால்ட்டாக யாரையுமே படைக்கிறது இல்லை. எல்லாரையுமே அல்லாஹ் நியூட்ரலாக தான் படைக்கிறான். அப்போ அந்த காலகட்டத்தில் அவன் பார்த்து துனியாவில் சரியாக எந்த பாதையில் போகணுன்னு அவன் தான் முடிவு பண்ணிக்கிறான். அப்போ நான் சொன்ன மோல்டுங்கிறது ஒருவருடைய தகுதி. அப்போ குட்டி மோல்டு பெரிய மோல்டுன்னு என்ன சொல்கிறான்னா, ஒருத்தன் திருட போகிறான்னு வச்சுங்க, என்னதான் அவன் மோல்டு அவனுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா பிக் பாக்கெட் லெவல்லே இருப்பான். அவன் நல்ல திறமை எல்லாம் அவனுக்கு கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, அவன் வளர்ந்து மேலும் மேலும் பெரிய திருடனாக போய் வேறு லெவலில் இன்னைக்கு அதிகாரத்து லெவலில் உட்காந்து அந்த இடத்துல போவான். ஸோ மோல்டுங்கிறது அதுதான். அதே இந்த பக்கம் போனாங்கன்னா பெரிய ஒரு நேர்மையாளராகவும் பெரிய ஒரு சமூக சேவகராகவும் ஆற முடியும். ஸோ மோல்டுங்கிறது நான் சொன்ன மீனிங் வேற, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுதான்னு நினைக்கிறேன். குர்ஆனை விளங்கி அறிய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இது என்னை போன்ற பொதுஜன மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பொருளாதார தேடல் சுமையின் மத்தியில் எவ்வாறு நேரம் ஒதுக்குவது? பாமர மக்களாகிய மார்க்க அறிவு குறைவாக உள்ள என்னை போன்றவர்கள் குர்ஆனை எவ்வாறு விளங்குவது? இங்கே இதில் ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே சூழல் கிடையாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு நான் எதுவுமே பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எங்களுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு, எங்கள் அண்ணன் பார்த்துக்கிறான். நான் அது முழுசாக அங்கே நேரமே ஒதுக்கிறது இல்லை. அப்போது நான் உங்கள் எல்லாரையுமே இப்படி நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. அவங்கவுங்க சூழ்நிலை அல்லாஹ் அறிஞன். ஆனால் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தீங்க அல்லது முயற்சி எடுக்க முடியலன்னு ஏக்கம் இருந்தால் கூட ஒருவேளை நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுடைய இக்லாஸ் நீங்கள் அல்லாஹ்ட்ட ப்ரூஃப் பண்ணால் போதும். அது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிங்கிறது அல்லாஹ் திருப்தி அடையணும். அதை கவனத்தில் வச்சு நீங்களே முடிவு பண்ணி உங்களால் எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும் நீங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது நான் செய்கின்ற அமல் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல் தோன்றுகிறது. ஒரு இளைஞனாக நான் என்ன கற்க வேண்டும்? இந்த சமூகத்திற்கு என்ன கடமை செய்ய வேண்டும்? என் நண்பர்கள் வழிகட்டி இருப்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அவர்கள் இடத்தில் எப்படி இஸ்லாத்தை எத்தி வைப்பது? முஸ்லிம் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உபதேசிக்க விரும்புகிறீர்கள்? இதில் சிம்பிளாக இப்போ நீங்கள் சொன்ன பயானுடைய சாராம்சம் தான். உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். அப்போ அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக நடக்கிற விஷயங்களை நீங்கள் தடுக்கணும். குர்ஆன் ஏவக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏவணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனுடைய கல்வி உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒன்று தான். ஒரு இறை தூதராக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு தாயியாக இருக்கட்டும், ஒரு பாமர மக்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய செய்தியை அறிஞ்சிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் லெவல். அப்போ இதில் போதுமான அளவு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நீங்கள் போகிற பட்சத்தில் உங்களுக்கான பணி என்னங்கிறத அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக உங்களையே உணர்த்த வைப்பான். அது யாரும் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன எந்த வகையில் உங்களுடைய பிரச்சாரம் அமைய போகுதுன்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் சின்சியராக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கற்றுக்கொள்வதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுப்பது இன்ஷா அல்லாஹ் அது ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் அது புரிய வைப்பான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி நாம் என்னவா ஆகணும்னு முன்னாடியே பிளான் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் இதில் யாரும் வழிகாட்ட முடியாது. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். யாரும் தாவா பணியில் வழிகாட்டவே முடியாது. நீங்கள் இந்த சப்ஜெக்ட் தான் தாவா பண்ணணும். நீங்கள் பலது ட்ரை பண்ணுங்க பாருங்கள், ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஒன்று எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் உங்கள் பணி. அதுக்கு நீங்கள் பலது ட்ரை பண்ண வேண்டியது வரும். தாவாவுடைய மெத்தடில் நீங்கள் பேச்சாளராக போகிறீங்களா, எடிட்டராக போகிறீங்களா, கேமராமேனாக போகிறீங்களா, அல்லது எழுத்தாளராக போக போகிறீங்களா, நீங்கள் கட்டுரையாக எழுத போகிறீங்களா, உங்களுக்கு அந்த எந்த நன்மையான பணி உங்களுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்கள் தேடும் பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அதை தவிர மீதி எல்லா பணியும் அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டமாக்கிடுவான். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், அதுதான் என் பணியாற்றிருக்கு, இதுதான் அல்லாஹ் எனக்கு செய்ய வச்சிருக்கான். உதாரணத்துக்கு எனக்கு சுத்தமாக பேசவே வராது.
நான் ஆக்சுவலாக ஒரு எடிட்டர், நான் இன்னொரு யூடியூப் சேனலுக்கு எடிட்டராக இருந்தேன். நான் வந்து எடிட்டிங் மட்டும்தான் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு கட்டம் வரும்போது பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் எடிட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. அது எது எனக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னா படிக்கிறதும் எழுதுறதும் கண்டென்ட் செலக்ட் பண்ணுறதும் அதை தொகுக்கிறதும் பேசுகிறதும் இது எனக்கு எளிதாயிடுச்சு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டா சரி இதுதான் என்னுடைய பாதை அப்படின்னு சொல்லி அதுவாக எனக்கு கொண்டாந்து ஒரு பக்கம் ஒதுக்கி நின்றுச்சு. அது மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு 0 பாயிண்ட்லேருந்து என்னால் வந்து இதுதான் செய்யுங்க அதுதான் செய்யுங்கன்னு கைட் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல கற்றுக்கிறதுக்கு உள்ளே வாங்க. சில விஷயங்கள் கற்றுக்கும் போது அதை நோக்கி நீங்கள் அடுத்தடுத்து வழி நடத்தி கொண்டு போகப்படுவீங்க. அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மூசா நபியை அல்லாஹ் நேரடியாக சென்று ஃபிரௌனிடம் தாவா செய்ய சொன்னான் மென்மையாக, அவன் நேர்வழி பெறக்கூடும் என்று. அதுபோல சூப்பர் முஸ்லிமின் அக்கீதாவை தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அனைத்து இயக்கங்களுக்கும் எழுத்துப்பூர்வமாகவோ தன்னிலை விளக்கமாகவோ அல்ஹுதா ஃபவுண்டேஷன் சார்பாக மென்மையாக எத்தி வைத்தால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிஷன் ஆட்சி அதிகாரம் குறித்து நேர்வழி பெறக்கூடும். அல்ஹுதாவின் நிலைப்பாடு என்ன, இது குறித்து தெளிவுபடுத்தவும். அதாவது இதில் வந்து நாம் வந்து இஸ்லாம் வந்து இப்படிப்பட்டது, இஸ்லாம் வந்து அனைத்து துறைகளும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான பொருள் கொண்டது இஸ்லாம். இது ஒரு மதம் கிடையாது, இது வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இதை போய் நீங்கள் ஒவ்வொரு ஜமாத்துக்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லலாமே, ஃபிரௌன்கிட்ட போக சொல்லி மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னான்ல இது மாதிரி நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நாம் வந்து நிறைய சில பேரை வந்து இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் சில அமைப்புகளில் சேர்ந்தவர்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். சொல்லாமலாம் கிடையாது. நமக்கு யார் இடம்லாம் ரீச் இருந்துச்சோ அந்த இடம்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் பார்க்க போனால் கேட்கக்கூடிய நிலைமையில் யாரும் வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கங்கிற லெவலில் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் பண்ணுற லெவலில் இன்றைக்கி அமைப்புகளுடைய லீடர்ஷிப் இருக்கா? அப்படி ஒரு கலந்துரையாடல் வந்து உம்மத்துடைய விஷயத்தில் வந்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் உட்காந்து ஒரு முடிவு பண்ணுவோம், உம்மத்தை எந்த பாதையில் வழி நடத்தலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யோசனைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்களா? எங்களுக்கு என்னடா நீங்கள் ஆலோசனை சொல்கிறதுங்கிற லெவலில் தான் இன்றைக்கி எல்லாரும் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பெருசாக ஒன்று அதில் ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான், அதை நான் உணர்ந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த மீட்டிங் போட்டேன், எனக்கு யார் ஐடியா சொன்னால் எனக்கு தோணுச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு இந்த இடத்துல மக்களை கூப்பிட்டு இப்படி சொன்னால் மக்களுக்கு பயன் தரும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தோணின விஷயங்கள் நான் செய்கிறேன். இப்போ இந்த கேள்வி கேட்குற சகோதரர் வந்து இதை சரின்னு நினைக்கிறாரு, அவருக்கு இப்படி ஒரு யோசனை சரியான யோசனையாக படும்போது நீங்களே முன்னெடுக்கலாமே. இது அல்லாஹ்வுடைய மிஷன் தானே, இது என்னுடைய மிஷனா, இது உங்களுடைய மிஷனும் தானே. அப்போ இந்த பணியை வந்து நீங்கள் எடுத்து செய்யலாம்ல, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது மாதிரியான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர் நீங்கள் முன் வந்து தாராளமாக எடுத்தால் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கறது தயாராக. என்னுடைய உலகத்தின் வேலை என்ன? நான் உங்கள் வீடியோக்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுதும் நான் தொழுகின்ற விதம் தவறோ, நான் சொர்க்கத்திற்கு போவேனோ என்பது எனக்கு புரியவில்லை. எமது சமுதாயத்தின் வேலைதான் என்ன? எனது குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி உருவாக்க வேண்டும்? அதில் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நான் குர்ஆன் கற்பித்தால் போதுமா? இம்மை வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் எப்படி கையாள்வது? இல்லை, இதுதான் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள். அந்த ரெண்டாவது ஒரு பகுதியாக சொன்னோம்ல, குர்ஆனை வந்து எப்படி வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே காமனாக நம்ம வந்து குர்ஆனை கற்றுக்குங்க, குர்ஆனை பரப்புங்க, குர்ஆனை கற்றுக் கொடுங்க, இதைத்தான் நம்ம வந்து ஒரு மொட்டையாக தான் நம்மளால் உபதேசம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த பொருளாதார நிலை, அவங்களுடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு, எப்படிப்பட்ட சூழல் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அதை வச்சு சொல்ல முடியும். உங்களுக்கு உருதுவே தெரியல அப்படின்னா நான் உருது செட் ஆஃப் புக்ஸ் கொடுத்து உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. அப்போ அரபி நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய என்ன ஆற்றல் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய அந்த வசாயில்கள், உங்களுடைய சோர்சஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத வச்சு நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். ஆக மொத்தம் ஒரு விஷயம், சும்மா மட்டும் இருக்காதீங்க, அவ்வளோதான். குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பணியை, இந்த பணியை வந்து உங்களால் முடிஞ்ச இடத்துல இருந்து தொடங்குங்க. இந்த இடத்துல இருந்துட்டு வேற எதையும் சிந்திக்காது. தாவா செய்கிறது ரெண்டாம் பட்சம். முதல்ல இஸ்லாம்னா என்ன நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஆலிம், ஒரு சகோதரர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதரசாவில் போய் சேர்ந்துருக்கிறார். எதுக்கு சேர்ந்தார் தெரியுமா? எல்லாரும் எதுக்கு போய் சேருவாங்க? மதரசாவில் போய் நான் ஆலிமாகணும், இது பண்ணணும், தாவா பண்ணணும், அப்படி இப்படின்னு தான் போய் சேருவாங்க, அல்லது பெற்றோர்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. இவர் எதுக்கு போய் சேர்ந்தார்னா இஸ்லாம்னா என்னன்னு படிச்சுக்கிறதுக்காக நான் மதரசா போய் சேர்ந்துருக்கார். தான் இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறதுக்காக மதரசாவில் போய் சேர்ந்திருக்கார். அது அவருக்கு சரின்னு பட்டிருக்கு, அவர் போயிருக்கார்.
அப்போ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது அவங்கவுங்க சூழல், அப்போ அவங்க வீட்டில் வந்து பொருளாதாரம் அவரை சார்ந்து இல்லை. ஸோ அவர் போய் மதரசால போய் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கார். அப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா எது கிடைச்சதோ அதை பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நேரத்தை ஒதுக்கி இஸ்லாமிய புக் ஸ்டாலுக்கு போய் அங்கே போய் இஸ்லாத்துடைய அடிப்படை புத்தகங்கள் எடுத்து வாங்கி படிங்க, குரான மொழியாக்கம் வாங்கி படிங்க. இது ஒவ்வொன்றும் நீங்கள் படிக்க 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 அல்லாஹ் உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்போம். நீங்கள் அல்லாஹ் மேலே தவக்குள் வச்சு தெரிஞ்ச நன்மைகளை உடனே செய்ய ஆரம்பிங்க, தெரிஞ்ச தீமைகளை உடனே விட ஆரம்பிங்க. அல்லாட்ட உங்களுடைய சின்சியாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுவான். இப்படி கேள்வி கேட்குற ஒரு சிச்சுவேஷனே உங்களுக்கு வராது. ஒரு இளைஞன் இப்போ கல்லூரி முடித்துவிட்டு இப்போதான் சமுதாயத்துக்குள்ள வரான். ஒரு 9 to 6 மணி நேரம் வேலையில் இருக்கான். அந்த இளைஞன் ஹிதாயத்து கிடைப்பதற்கு லைஃப்ல என்ன ஸ்டெப் எடுக்கணும், என்ன பண்ண வேண்டும்? அதே தான், இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பதில் தான். குரானுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உங்கள் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய சஜஷன் அப்படின்னு சொன்னால் குரானுடைய மொழியாக்கம் ப்ளஸ் குரானுடைய தப்சீர். இன்றைக்கி வந்து தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா 3 தப்சீர்களும் அவைலபிளாக இருக்குது. தஃபீமுல் குரானு, ததப்பருல் குரானு, ஃபீசிலாயில் குரான். இந்த 3மே நாங்கள் இங்கே புக் ஸ்டாலும் போட்டிருக்கோம். இங்கே எங்கெல்லாம் நாங்கள் கூட்டம் போடுறோமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரை நம்ம சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள் அதையும் கொண்டாந்து ஸ்டாலில் போட்டிருக்கோம். இன்ஷால்லா இந்த புத்தகங்களை வாங்கி படிங்க. இதுதான் முதல்ல எல்லாரும் செய்ய வேண்டிய அடிப்படை பணி. தஃப்சீர், ஏதோ ஒரு தஃப்சீர் எது ஈஸியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா தஃபீமுல் குரான்னு சொல்லுவோம். மௌலானா மௌதூதியுடைய தஃபீமுல் குரான் ரொம்பவும் எளிமையானது. சீக்கிரம் ஃபஸ்ட்டு நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு வழி அப்படின்னு எடுத்தீங்கன்னா தஃபீமுல் குரானு. அதுவே வந்திருக்கு, ஐஎஃப்டியில் அந்த புத்தகம் வந்து வச்சுருக்கிறாங்க. அதை வாங்கி படிங்க. அதுதான் எல்லாரும் செய்ய வேண்டிய முதல் பணி. அங்கேருந்து தான், அது செய்யாமல் வேறு எதுவும் நீங்கள் செய்யாதீங்க. அதுதான் சொல்லுவேன். குரானுடைய நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எந்த அமைப்புலையும் போய் சேராதீங்க, எந்த தாவாவும் பண்ணாதீங்க. முதல்ல கற்றுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. அந்த நேரத்திலே நீங்கள் மரணிச்சிட்டிங்களா உங்களுக்கும் நபிமார்களுக்கும் ஒரே ஒரு அந்தஸ்து தான் மிச்சம் இருக்கும். ஹதீஸ் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் வந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளும் பணியில் அதிலே ஈடுபட்டு அந்த நிலையிலேயே மரணத்தை சந்திக்கிறாரோ அவருக்கும் நபிமார்களுக்கும் ஒரே ஒரு படித்தரம் தான் குறைவு அப்படிங்கிறாங்க. அப்போ கற்றுக்கிறது எவ்வளோ பெரிய ஆர்வமூட்டப்பட்ட விஷயம். இதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. தான் நான் சொல்கிறேன்ல, கற்றுக் கொடுக்குற ஆளுகிட்ட அதிகமாக கூலி கிடைக்குமா, கற்றுக்கிற ஆளுக்கு அல்லாஹ்கிட்ட கூலி அதிகமாக கிடைக்குமான்னு நம்மளால் கணிப்பே பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன் எது இருக்கோ அதை முதல்ல பயன்படுத்துங்க. அதோடைய தொடக்கம் குரானுடைய நாலேஜாக இருக்கணும். அதுக்கு ஒரு தப்சீர்லேருந்து தொடங்குங்க. எது ரெக்கமெண்டட் தப்சீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஃபீமுல் குரான்னு சொல்லுவோம். குரானை முதல் சூறாவிலிருந்து தொடர்ச்சியாக ஓத வேண்டுமா, அல்லது தனித்தனி சூறாவாக ஓதி முழு குரானை முடிக்காமல் விட்டு விடலாமா? குரான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் ஓதலாம். குரான் வந்து நீங்கள் தொடர்ச்சியாகவும் ஓதலாம், நடுவில் ஒவ்வொரு சூறாவும் ஓதலாம், சில வசனங்கள் சில ருக்குகள் மட்டும் ஓதலாம். குரானுடைய பியூட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தொடர்ச்சியும் கிடையாது, ஒரு எண்டும் கிடையாது. எங்கேருந்து படித்தாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான உணர்வை வந்து கொடுக்கும். வெறும் 4 வசனம் படித்து மன திருப்தி அடைய முடியும், ஒரு சூறா படித்து மன திருப்தியும் அடைய முடியும், ஒட்டுமொத்த குரான் படித்தும் மன திருப்தி அடைய முடியும். அது உங்களுடைய வசதி, உங்களுடைய நேரத்தை பொறுத்தது. அது நீங்கள் அந்த கட்டத்தில் திரும்பி பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரூல் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவே இல்லை. ஒரு நிகழ்வு நடந்து அடுத்த நாள் குரான் ஓதும் போதோ பயான் வீடியோ கேட்கும் போதோ அதற்கு பதில் அல்லது ஆறுதல் கூடுவது போல வருவதை எப்படி அணுகுவது? அல்லாஹ்விடம் இருந்து வருவதாக எண்ணலாமா? ஆமாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அது ஒரு சூறா, ஒரு நிகழ்வு நடக்குது, அடுத்து நம்ம குரானை படிக்கிறோம். குரானை படிக்கும்போது நம்மளை பார்த்தே அது பேசுகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்றது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வஹி அடிப்படையில் வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்ஹாமு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான செய்திகள் வந்து வரத்தான் செய்யும். இது வந்து நமக்கே அந்த ஃபீல் வரும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தாவா செய்யும் போது நம்ம நிறைய ஃபீல் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் கேள்விக்கு நமக்கு பதிலே தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் திடீர்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து அந்த கேள்வி கேட்டுருவார். அதை பற்றி நமக்கு அறிவே இருக்காது. ஆனால் திடீர்னு அந்த இடத்துல ஒரு பதில் அல்லாஹ் தோண வைப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. அது மாதிரி நம்மளும் அல்லாஹ்வோட கனெக்டடாக இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அந்த அற்புதங்கள் நாமளே ஃபீல் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகமும் பிறக்கும். குரான் நம்மளோட இது வந்து ரொம்ப குரானோட கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் இந்த ஃபீலிங்லாம் வரும். அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த கேள்வியை கேட்டவர் வந்து குரானோட ஒரு கனெக்ஷனில் இருக்கிறாரு. மாஷா அல்லாஹ், அது சரியான